நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். இந்த வார்த்தைகளை பவுலடியார் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் இன்று அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பாவத்தின் விளைவினால் கடவுளை விட்டு விலகி கிடந்த நமக்கு கடவுள் ஒரு விடுதலை செய்தியை கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய அன்புக்குள்ளாக மீண்டும் நாம் இணைய முடியாதபடி பாவம் நம்மை விலக்கி வைத்தது. ஆனால் தன் மகனை நமக்காக பலியாக கொடுத்து மீண்டும் அவரோடு நம் ஒவ்வொருவரையும் ஒப்புரவாக்கி இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை, உண்மையான தெய்வத்தை, நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்க போராடுகிற தெய்வத்தை நாம் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். துணைவராயிருக்கின்றார், துணைவராயிருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், துணைவராயிருக்கின்றார். திருப்பாடலின் வரிகளை நாம் பார்க்கிற பொழுது அது உரைக்கிறது, உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். நாம் நேர்மையாக நடப்பது கூட அது மனித வல்லமையினால் அல்ல, அது நமது அறிவினால் அல்ல, மாறாக கடவுளுடைய இரக்கத்தினால் நடந்தேறுகிற காரியம். அவருடைய ஆற்றல் நமக்குள் செயல்பட்டால் மட்டுமே நாம் நேர்மையோடு நிலைநிற்க முடியும். இந்த அற்புதத்தை செய்யும் அந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். துணைவராயிருக்கின்றார், துணைவராயிருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், துணைவராயிருக்கின்றார். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். நாம் பலருடைய உதவிகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நம்மால் திரும்பி கைமாறு செய்ய முடியாத ஒரு நிலையை பார்க்கிறோம். அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு நாம் ஈடுகொடுக்க முடியாத ஒரு நிலையை காண்கிறோம். அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய முடியாத நிலையில் நாம் பலவீனப்பட்டு கிடக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லாம் கடவுளை நோக்கி மன்றாடுகிற போது அவரே
நமது வாழ்வுக்கு ஆதாரமாய் இருந்தோருடன் இருந்து செயலாற்றுகிறார். ஆகவே நமக்கு உதவி செய்தவர்களுக்கு உதவி செய்யும் அந்த நல்ல தெய்வத்தை ஆராதித்து பாடி புகழ்ந்து போற்றுவோம். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், துணைவராயிருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், துணைவராயிருக்கின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன் ஆண்டவரே. உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக எனக்கு நன்மைகள் செய்கிற உம்முடைய இரக்கம், எனக்கு நன்மைகள் செய்கிறவர்களுக்கு நீர் கொடுக்கிற ஆதரவு, இத்தனை காரியத்தையும் அறிந்து கொள்ள உதவி செய்த உம்முடைய வார்த்தையின் வல்லமை, இவைகளெல்லாம் நினைத்து உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம். இன்று எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற உம்முடைய இரக்கம் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தில் நாங்களும் பிறருக்கு உதவி செய்து பயணிக்க ஆற்றலும் பலனும் தந்து வழிநடத்தும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை